be a blamer, be a believer. திரும்ப சொல்லுகிறேன், குற்றப்படுத்துவனாய் இருக்காதே, விசுவாசியாயிரு. கலங்கின ஒரு மனிதன், குழப்பத்திலிருந்த ஒரு மனிதன், இன்னொரு பக்கம் அவன் ஆகாரை அவன் துரத்தி விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். எப்பொழுது? குழப்பத்தின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், வாழ்க்கையினுடைய சரியான முடிவை எடுக்க முடியாத நிலையிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இந்த காலை வேளையிலே குழப்பங்களுக்கு மத்தியில், பயத்தின் மத்தியில், பீதிகளுக்கு மத்தியில் என்ன ஆகுமோ, என்னவெல்லாம் நடக்குமோ என்று சொல்லி கலங்கி தவிக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஏவன் உனக்கு தரிசனமாவார். இப்படி சொல்றவங்களை புரிய நினைக்கிறேன். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை, அவன் இருக்கிற சூழ்நிலையிலே அவர் கடந்து வந்தார். எந்த இருந்தானோ அந்த இடத்துக்கு அவர் கடந்து வந்தார். God came to his level. அவனுடைய நிலைக்கு வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதைத்தான் 91ஆம் சங்கீதத்தில் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். அவர் யார்? சர்வ வல்லவர். இந்த காலை வேளையிலே அந்த வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. சில அர்த்தங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவர் யார் என்று சொன்னால் ஆல் சஃபிஷியன்ட், எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர். 91ஆம் சங்கீதம். திரும்ப இதை ஆங்கிலத்தில் கூட வாசிக்கும்படி விரும்புகிறேன். 91ஆம் சங்கீதத்தின் அந்த முதல் வார்த்தை, God is my shield. அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய பாதுகாப்பு. இந்த ஆதியாகமத்தில் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், I am the mighty God. அவர் யார் தெரியுமா? பராக்கிரமுள்ளவர். இயற்கையை விட, சூழ்நிலைகளை விட, சத்துருக்களை விட, இன்றைக்கு இருக்கிற வித்தியாசமான சம்பவங்களை விட இஸ் அ மைட்டி ஒன். வல்லமையில் பெரியவர், பராக்கிரமத்தில் மேன்மையானவர். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, இஸ் அவர் ரிசோர்ஸ். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் கரு ஆண்டவர், நம்முடைய வாழ்வின் ஆதாரம் ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆண்டவர். அடுத்த அந்த வார்த்தை, அந்த எல்ஷடாய், சர்வ வல்லவர் என்ற வார்த்தைக்கு 3வது விளக்கம், ஐ ஆம் சஃபிஷியன்ஸ், நான் போதுமானவர். இந்த வியாதியிலே, இந்த பலவீனங்களிலே, இந்த வைரஸ் தாக்குதலிலே, ஐ ஆம் மோர் சஃபிஷியன்ட். உனக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் யுவர் பர்ஃபெக்ட் சப்ளையர். உன் வாழ்க்கையிலே உன் தேவைகளை பரிபூரணமாய் சந்திக்கிற ஒரு தெய்வம். இந்த நாளிலே அந்த சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய எல்லா தேவைகளையும், ஆத்தும தேவை, சரீர தேவை, எல்லாவற்றுக்கும், அன்பானவர்களே, அந்த எல்ஷடாய் சர்வ வல்லவர் என்ற வார்த்தைக்கு ஆல் சஃபிஷியன்ட். அடுத்த வார்த்தை பர்ஃபெக்ட் சப்ளை. அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது, இஸ் அவர் பர்ஃபெக்ட் கம்ஃபர்டர். நம்முடைய